இப்போ என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பச்சரிசி தான் ஒரு 200 கிராம் அளவுக்கு ஒரு சின்ன அந்த மாதிரி சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதை 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை வச்சு இப்போ வந்து செட்டிநாட்டு கந்தர்வ அப்பம் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ ஊற வச்ச பச்சரிசியை அதில் போட்டுப்போம். நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு சின்ன தேங்காய் முடியா ஒரு தேங்காய் முடி திருவி வச்சுருக்கேன். அதையும் அதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்புறம் ஒரு வாழைப்பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் அதோட போட்டு அரைச்சிக்குவோம். இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் குறகுறப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் மாவு நல்லா கொஞ்சம் குறகுறப்பாவே மாவு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ அந்த அரிசி ஊற வச்சோம் இல்லையா, அந்த கப்லேயே ஒரு அந்த கிளாஸ்லேயே ஒரு கிளாஸ் வெல்லம் உடைச்சி போட்டு பாவு காய்ச்சிக்குவோம். நம்ம வெல்லம் பாவு ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி சும்மா கொஞ்சமா தெளிச்சு விட்டா போதும். அவ்வளவுதான் போதும். ஒரே ஒரு ஏலக்காய் அடிச்சு போட்டுக்குவோம். கொஞ்சமா உப்பு, இனிப்பு போடுறோம், ரொம்ப தேவையில்ல. உப்பு லைட்டா போட்டுட்டோம்னா போதும். இந்த அளவுக்கு போட்டா போதும். அப்புறம் பாவு ரெடி ஆயிட்டு. இதுக்கு ஒன்றும் கம்பி பதம்லாம் தேவை கிடையாது. நம்ம வெல்லம் கரைஞ்சா போதும். இதில் ஊற்றி நம்ம இப்போ கரைச்சி வச்சிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலக்கி வச்சிருவோம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். 1/2 மணி நேரம் சென்று நம்ம ஊற்றிக்கலாம். அந்த பாவெல்லாம் ஊற்றி இந்த கரைச்சி வச்சிருக்க பாருங்க, தோசை மாவு அளவுக்கு இருக்கா. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் சென்று நம்ம ஊற்றிக்கலாம். அப்படியே இருக்கட்டும். வந்து எல்லாமே சேர்த்து எல்லாமே கலந்து வச்சு 1/2 மணி நேரம் ஆயிட்டு நம்ம அப்பத்தை ஊற்றிக்கலாம். அப்போ நல்லா வெந்து மேலே வரட்டும். மேலே வந்த பிறகு நம்ம பரட்டி விட்டுக்கலாம். இப்படி கொஞ்சம் வேணா எண்ணெயை மண்டு ஊற்றினோம்னா அந்த பிசு பிசுன்னு உப்புது போகும். அது மாரி உப்பி வரும். பார்த்தீங்களா, எண்ணெய் ஊற்றினோன்னா எப்படி உப்புது பாருங்க. ஒரு பக்கம் சவுண்டு வந்துட்டு அதை நம்ம பரட்டிக்கலாம். நல்லா 2 சைடும் சவுந்து வரட்டும். நம்ம எடுத்துக்குவோம். வேகட்டும் கொஞ்ச நேரம். இந்த அப்பம் பாருங்க, அப்பம் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இது எப்படி சூப்பராகவே வந்திருக்கு. நல்லா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. அந்த பாருங்க இப்படி பஞ்சா வந்திருக்கு. பசுன்னு உப்பி இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.